ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தினகரன். ரீசெண்டாக பெங்களூரில் இருக்க பன்னார்கடா ஜூக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம். ஒசூர்லேருந்து 35 கிலோமீட்டர் தான். உங்கள்கிட்ட ஒரு 500 ருபீஸ் இருந்தால் போதும், அங்கே ஃபுல்லாக போய் என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அங்கே பார்க்கிங் வசதி இருந்துச்சு. 2 வீலருக்கு வந்து 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, காருக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. செம்ம க்ரௌடு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சண்டே டைம் போயிருந்தோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த எல்லா விலங்குகளையும் பார்க்கக்கூடிய மேப்பு. மொத்தம் 2 கிலோமீட்டர் வரும். உள்ள என்ட்ரன்ஸ்லேயே ஜீப்ரா இருந்துச்சு, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒட்டகச்சிவிங்கெல்லாம் இருந்துச்சு. தாய்மானும் அந்த குட்டிமானெலாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அழகாக குறும்புத்தனம்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு. எவ்வளோ க்ரௌடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே டைம் போயிருந்தோம், செம்ம க்ரௌடு. அங்கே புலியெல்லாம் தூங்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்து மதிய டைமில் போயிருந்தோம், சாப்பிட்டு தூங்கிடுச்சின்னு நினைக்கிறேன். இன்னொரு புலி சரியாக சாப்பிடலன்னு நினைக்கிறேன், அப்படியே நொண்டிட்டு போகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கரடி இருக்கிற இடத்துக்கு போனோம். கரடிக்கு கட்டிலெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அது வந்து செம்மையாக விளையாடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த காட்டுக்கோழிக்கிட்ட போயிருந்தோம். கண்ணெல்லாம் சிவப்பாக பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அழகாக இருந்துச்சு ரெண்டுமே. அதுக்கப்புறம் லியோ படத்தில் இருக்கிற அயனாவை பார்த்ததுன்னு எனக்கு அள்ளி விட்டுருச்சு. அது மட்டும் சோலோ பர்ஃபார்மன்ஸ் காட்டிட்டு அங்கேயே நின்று பார்த்துட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து போட் ரைடு போயிட்டோம். இங்கே வந்து செல்ஃப் டிரைவும் இருக்குது, அதே மாதிரி ஒரு கைடோடு போகிற மாதிரி இருக்குது. போட் ரைடுக்கு அப்புறம் நீர் யானை கிட்ட வந்துட்டோம். தண்ணியில் மிதந்துட்டு ரெண்டுமே அப்படியே ஆட்டம் போட்டுட்டு கிடக்குது. அதுக்கப்புறம் இந்த யானையெல்லாம் வளர்ப்பு யானை தான் சொன்னாங்க. எவ்வளோ குறும்புத்தனம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு விளையாடிட்டு இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சிங்கத்துக்கிட்ட போனோம். அந்த கர்ஜனைக்கே எல்லாரும் இந்த சிங்கத்தை பார்க்க தேடி வந்துட்டாங்க. எவ்வளோ கம்பீரமாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சிறுத்தை இருக்கிற இடத்துக்கு போனோம். எல்லாமே சாப்பிட்டு தூங்கிடுச்சின்னு நினைக்கிறேன். முதல்ல இருக்கிற இடத்துக்கு போயிட்டோம். எல்லாம் என்னடா பொம்மை முதலியாக இருக்குமா, சைலண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மயில் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். என்னடா இந்த மயில் வெள்ளையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் விதவிதமான பேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. எல்லாமே பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். நாங்கள் 100 ரூபா டிக்கெட் தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் ஜீப் சவாரி மிஸ் பண்ணிவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 400 சம்திங் வரும்னு சொன்னாங்க டிக்கெட்டு. ஜீப் சவாரியெல்லாம் போயிருந்தால் லைவாக எல்லாமே காட்டுக்குள்ளே இருக்கிறத பார்த்துருக்கலாம். ஒன் டே ஃபேமிலியாக வந்தாலும் சரி, பேச்சுலர்ஸாக வந்தாலும் சரி, செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த ஜூக்கு வந்த அனுபவத்தை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.